டெல்லி அருகே கால் சென்டர் நடத்தி பாலியல் உணர்வுகளை தூண்டும் மாத்திரைகள் என போலி மாத்திரைகளை விற்ற கும்பல் சிக்கி உள்ளது. ஹரியானா மாநிலம் குர்கான் உத்யோக் விகார் பேஸ் 5 உள்ள ஒரு கட்டடத்தின் அடித்தளத்தில் இருந்து ஒரு கால் சென்டர் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த கால் சென்டரில் இருந்து பாலியல் உணர்வுகளை தூண்டும் மாத்திரை மருந்துகள் விற்பதாக கூறி ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக குர்கான் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பியூஷ் குமார் என்பவர் இந்த கால் சென்டரை நடத்தி வந்தது தெரிய வந்தது. அதில் 3 பெண்கள் உட்பட 10 பேர் பணியாற்றி வந்தனர். அவர்கள் அனைவரையும் பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கும்பல் இன்ஸ்டா, பேஸ்புக்கில் பாலியல் உணர்வுகளை தூண்டும் மாத்திரை உள்ளதாக விளம்பரம் கொடுத்துள்ளது. அதை பார்த்து ஆர்வமுள்ளவர்கள் கிளிக் செய்தால் அதில் ஒரு கூகுள் ஃபார்ம் இணைக்கப்பட்டிருக்கும். அதில் விவரங்களை பதிவு செய்தால் இந்த கால் சென்டரில் இருந்து பேசி மாத்திரை மருந்துகளை விற்று வந்துள்ளது. பல ஆயிரம் கொடுத்து மருந்துகளை வாங்கியவர்கள் அதனை பயன்படுத்திய நிலையில் பலன் இல்லை. இதனால் ஆன்லைன் மூலம் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதையடுத்துதான் இந்த கும்பல் சிக்கி உள்ளது. இந்த கும்பல் டெல்லியில் இருந்து 50-100 ரூபாய்க்கு கால்சியம், விட்டமின் மருந்து மாத்திரைகளை வாங்கி நவீன பேக்கில் அடைத்து பாலியல் உணர்வுகளை தூண்டும் மருந்துகள் என பல ஆயிரத்துக்கு விற்றுள்ளன. இதற்காக விருப்பம் தெரிவிப்பவர்களை கால் சென்டரில் இருந்து 3 பெண்களும் போன் செய்து மூளைச்சலவை செய்து மருந்துகளை விற்று வந்துள்ளனர். கால் சென்டரில் பணியாற்றிய 10 பேருக்கும் 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை சம்பளம் கொடுத்த பியூஷ் குமார் அதிக மருந்துகளை விற்பனை செய்பவர்களுக்கு கமிஷன், இன்சென்டிவ் என கொடுத்ததும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து மோசடி கும்பலை கைது செய்த குர்கான் போலீசார் அவர்களிடம் இருந்து 13 மொபைல் போன்கள், 54 போலி பாலியல் மேம்பாட்டு கேப்சூல்கள் கொண்ட பெட்டிகள் மற்றும் 35 சிறிய எண்ணெய் ஸ்ப்ரே பாட்டில்கள் ஆகியவற்றை மீட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.